சின்ன வயசுல எங்க அம்மா இந்த ரெசிபிய ரொம்ப அக்கேஷனலா தான் பண்ணுவாங்க. பிரெட் பீசஸ், முந்திரி எல்லாம் வறுத்து போட்டு சூப்பரா இருக்கும் இந்த ஒயிட் பிரிஞ்சி. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா, கண்டிப்பா எங்க அம்மா இந்த ரெசிபிய பண்ணிடுவாங்க. ஏன்னா, இது அவ்ளோ டேஸ்டியா இருக்குங்க. இப்பவே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, இது வேற லெவல்ல இருக்குங்க. எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பேன்ல எண்ணெய், நெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும், இப்ப 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை நெறைய புதினா, கொத்தமல்லிய சேர்த்து வதக்கிடுங்க. உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அத ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேரட், பீன்ஸ், பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். எந்த பிரிஞ்சிய நீங்க தேங்காய் பால் ஊத்தி கூட செய்யலாம். பட் நான் நார்மலா தண்ணி ஊத்தி தான் செய்ய போறேன். லெமன் ஜூஸும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொதி வந்ததும் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ சேர்த்து நல்லா கலந்து குடுத்து, மூடி போட்டு லோ ஃப்ளேம்லயே ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவலா வந்திருக்கும். கீழ இருந்து மேல அரிசி எடுத்து விட்டு, மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் தம் வச்சு எடுத்துடுங்க. கடைசியா பிரெட் பீஸஸையும், முந்திரியையும் சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க.